Hey guys, TVS ஓட நியூ மாடல் 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த TVS ஓட மேக்ஸ் 125 அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் 95,000க்கும் டாப் எண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 1,02,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கும் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட மைலேஜ் கிட்டத்தட்ட 60 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கை தான் இருக்க போகுது. இந்த பைக் இந்த TVS ஓட மேக்ஸ் 125 எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் கம்யூட்டராக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேக்ஸ் 125 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மேக்ஸ் 125 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு மேலே இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸும் ஸ்லைட்லி 2,000 3,000 பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஆனால் பேஸ் மாடல் 95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்க் பிரேக் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,02,000 வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவிஎஸ் மேக்ஸ் 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 11.2 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் கம்யூட்டராக இருக்கும். அதே சமயம் மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து இருக்க போகுது. இந்த மேக்ஸ் 125 பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான சீட் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அது எல்லாமே விட நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான அந்த சைலன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ரெட், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸ் 125 பொறுத்த வரைக்கும் நிறைய கலர் வேரியண்ட்டும் வந்து இருக்க போகுது. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் வந்து நைட்ராக் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ரம் பிரேக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நமக்கு பேஸ் வேரியண்ட் 95,000 வந்து இருக்க போகுது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட் லேம்ப், ஹாலோஜன் டெயில் லேம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்க போகுது. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது அனலாக் கிளஸ்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான மாடல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணியான பைக்கை தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்க போகுது. ஆப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் கம்யூட்டராக இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் எல்லா கான்ஃபிகரேஷனும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் 125 அதுக்கப்புறம் XLX அப்படிங்கிற ஒரு 150cc எல்லாமே வந்து லான்ச்சிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 95,000 இந்த டிவிஎஸ் மேக்ஸ் 125 அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மற்ற 125cc நம்ம கம்பேர் பண்ணும்போது நல்ல மைலேஜ், நல்ல ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ இதனால் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.